தேவன் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்ம ஜெபிக்கும் மனிதனுடைய சுவாபங்கள் என்ன என்பதை குறித்து தான் பேசிக்கொண்டே வருகிறோம். நெகேமியாவில் நிறைய பாடங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நேற்று கூட நேற்று ஒருவேளை நீங்கள் கலந்து கொள்ளாதவங்க இன்றைக்கி கலந்து கொண்டிருப்பீங்க. நேற்று நெகேமியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து தான் சில வசனங்களை நான் பேசினேன். நேற்று கலந்து கொண்டவங்களுக்கு நன்றாக தெரியும். நெகேமியா ஜெபிக்கிற மனிதன் என்பதற்கு நம்ம கையாளுகிற வசனம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம தொடர்ந்து அவர் ஜெபிக்கிறார். அப்புறம் அவருடைய சுவாபம் என்ன, கஷ்ட நேரங்களில் அவருடைய சுவாபம் எப்படி இருக்குது, சத்துருவோடு கூட போராடும் போது அவர் சுவாபம் எப்படி இருக்குது, அவர் எப்படி திட்டமிடுகிறார். ஜெபிக்கிற மனுஷன் திட்டமிடுறது ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிற மனுஷன் ஆமென் சத்துருவை அடையாளம் காண்றது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் குறித்து ஆண்டவர் பேசி கொண்டு வருகிறார். இப்போ 13ஆம் அதிகாரத்தை மறுபடியும் நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். 13ஆம் அதிகாரத்தில் அதாவது 8ஆம் வசனம் வாசியுங்கள். அதனால் நான் மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டுமுட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எறிந்து விட்டேன். அப்போ இங்க கர்த்தருடைய எலியாசிப் என்ற ஒரு ஆசாரியன் ஊழியம் செய்தாலும் அவன் சத்துருவோடு சம்பந்தம் கலந்தான். அது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான பிசாசு. இந்த நாட்களிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நேற்று நம்ம செய்தியை கேட்டோம். அப்போ இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளே, அவன் எந்த தொபியாவையும் சன்பலாத்தையும் எதிர்த்து போராடுகிறானோ அவனோடு கூட கள்ளத்தனமாய் உறவு வைத்த எலியாசிப்பு அறையை உண்டாக்கி அவனுடைய பொருட்களெல்லாம் கொண்டு உள்ளே வைத்து கொண்டான். அதை இவர் தூக்கி எறிகிறார். இவர் இல்லாத நேரம் பார்த்து இல்லாத நாட்களில் அவன் ஊடுருவி விட்டான். இப்போ 9ஆம் வசனத்துக்கு பார்க்கும்போது, பின்பு நான் அறை வீடுகளை சுத்திகரிக்க சொல்லி தேவனுடைய ஆலய பணிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணிகளையும் அங்கே திரும்ப கொண்டு வைத்தேன். அப்போ தேவனுக்கு அடுத்த காரியங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. அதை அறிந்தபோது மறுபடியும் அந்த பொருட்கள் அந்த இடத்துக்கு வந்துவிட்டது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, தொபியா துரத்தப்படுகிறான். எந்த காரணத்தை முன்னிட்டும் தொபியானா என்ன தெரியுதில்ல, சத்துரு, தேவ ஜனங்களை துன்பப்படுத்துகிற சத்துரு. அவன் நம்முடைய வீடுகளுக்குள்ள எந்த விதத்திலும் வந்துடக்கூடாது. அதற்காக கொஞ்சம் நம்ம விலைக்கிரயம் செலுத்தணும், கொஞ்சம் போராடணும். அந்த போராடி ஜெபம் பண்ணி தான் தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த முடியும். பிரியமானவர்களே, இப்போ 10ஆம் வசனத்துக்கு வாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்னையும் லேவியருக்கு அவர்கள் பங்குகள் கொடுக்கப்படவில்லை, அவர்களுடைய பங்குகள் கொடுக்கப்படவில்லை என்பதையும், பணிவிடை செய்கிற லேவியரும் பாடகரும் அவரவர் தங்கள் வெளி நிலங்களுக்கு ஓடி போனார்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். வாசிங்க. அப்பொழுது நான் தலைமையானவர்களோடு வழக்காடி தேவனுடைய ஆலயம் கைவிடவிட்டு போவானேன் என்று சொல்லி அவர்களை சேர்த்து அவரவர் நிலையில் அவர்களை வைத்தேன். இது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த ரிவைவல் என்று நம்ம பேசுகிறோம், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். எழுப்புதல் நம்ம குடும்பத்தில் வரணும், தனி மனித எழுப்புதல் சொல்கிறோம், ஃபேமிலி ரிவைவல் சொல்கிறோம், அப்புறம் சர்ச் ரிவைவல் சொல்கிறோம், அதுக்கப்புறம் சிட்டி ரிவைவல் என்று சொல்கிறோம், அதுக்கப்புறம் கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த தேசமெங்கில் ஒரு எழுப்புதல் சொல்கிறோம் இல்லை. இப்போ இந்த 13ஆம் அதிகாரம் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு சுத்திகரிப்பின் அதிகாரம் என்று சொன்னால், ஒரு எழுப்புதலின் அதிகாரம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை எருசலேமில் இல்லாத நாட்களில் சத்துரு நுழைந்து இன்னும் அங்கே என்னத்தை பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறான் என்று சொன்னால், 10ஆம் வசனத்தில் வாசித்தோம், லேவியர்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு கொடுக்கப்படவில்லை. லேவியரும் பாடகரும் அவரவர் தங்கள் வெளிநிலங்களுக்கு ஓடி போனார்கள் என்பதை அறிந்து கொண்டு, லேவியர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது லேவியர்கள். அவர்கள் யார்? லேவியர்கள் பாடகர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள்.
கர்த்தருடைய ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்ட லேவி கோத்திரம். ஆமென். 12 கோத்திரத்தில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் பங்குகள் பிரித்து கொடுக்கப்பட்டது. ஆனால் லேவி கோத்திரத்துக்கு பிரித்து கொடுக்கப்படவில்லை. ஏன் பிரித்து கொடுக்கப்படவில்லை? கர்த்தரே அவர்கள் பங்கு என்று வேதம் சொல்லுகிறது. லேவியர் என்றால் ஆசாரியர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியக்காரர்கள் ஊழியத்தினால போஷிக்கப்படணும். ஆமென். அப்போ இங்கே பார்த்தா வசனம் சொல்லுகிறது, எலியாசிப்பினுடைய அட்டகாசங்களினாலே அங்கே தொபியாவினுடைய ஆளுகை உள்ளே வந்ததுனால, அங்கே சத்துரு உள்ளே குடி இருந்ததுனால லேவியர்கள் அங்கே ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை, சந்தோஷமாக ஊழியம் செய்ய முடியவில்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பங்குகள் கொடுக்கப்படவில்லை. அதனால் அவங்க வெளி நிலங்களுக்கு ஓடி போக வேண்டிய அவல நிலை அங்கே ஏற்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, இதை இந்த தேவ மனிதர் அறிகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவங்க இதெல்லாம் பார்க்கணும். ஜெபம்னு சொன்னால் வீட்டை ஆசீர்வதியும், பிள்ளை ஆசீர்வதியும், தொழில் ஆசீர்வதியும், எங்கள் பேர பிள்ளைகள் ஆசீர்வதியும், அந்த குட்டி ஜெபம், அந்த எல்கேஜி ஜெபத்தெல்லாம் அது வேற. ஆனால் நீங்கள் உண்மையாக தேசத்துக்காக பட்டணங்களுக்காக ஜெபிக்கும் போது ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும், ஊழியம் செய்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும், ஊழியர்களின் தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கணும். சத்துரு அதை திருடி இருந்தால் தேவன் அங்கே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி வேதம் சொல்லுகிற அவர் வழக்காடுகிறார். ஜெபிக்கிற மனுஷன் வழக்காடலாமா அப்படின்னு கேட்பீங்க. தேவனுடைய பிள்ளைகளை, சத்துருவோடு கூட வழக்கு இருக்கிறது நமக்கு. சத்துரு இன்றைக்கு ஆத்துமாக்களை திருடி வைக்கிறான், சரியா ஊழியங்களை சத்துரு திருடுகிறான் இல்லையா. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஊழியத்துக்குள்ளே வருது. அதனால அந்த நெகேமியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு சுவாபம், ஆமென், தேவ ஊழியர்களுக்காக அவன் வழக்காடுகிறான். ஆமென். எல்லார் கைகளை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, எங்கள் சபைகளில் இருக்கிற ஊழியர்களுக்காக நாங்கள் பரிந்து பேசுகிறோம். எங்கள் கிராமங்களில் இருக்கிற ஊழியர்களுக்காக பரிந்து பேசுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் ஒவ்வொரு ஊழிய ஸ்தாபனத்தில் இருக்கிற மூத்த பெரிய பிஷப்மார்கள், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சினாண்டில் இருக்கிறவங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா மக்களுக்காக, பெரிய பெரிய தேவ மனிதர்களுக்காக, பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். சத்துரு அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யக்கூடாது. அவர்கள் நிலையில் வந்து நிற்கும்படி எங்கள் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டு நீர் அப்படியே ஆசீர்வதிக்க போகிறீர். ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். 13ஆம் வசனத்துக்கு வாருங்கள் வேகமாக. 13ஆம் வசனம் வாசிங்கள். ஆசாரியனாகிய செலோமியாவையும் வேதபாரகனாகிய சாதோக்கையும் லேவியரில் பெதாவையும் இவர்களுக்கு கைத்துணையாக மத்தனியாவின் குமாரன் சக்கூரின் மகனாகிய ஆனானையும் பொக்கிஷ அறைகளின் மேல் விசாரிப்புக்காரராக வைத்தேன். அவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஆகையால் தங்கள் சகோதரருக்கு பங்கிடுகிற வேலை அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. உண்மை உள்ள ஊழியர்களை கண்டுபிடிக்கிறது ஒரு நெகேமியாவினுடைய ஜபத்தின் வலிமை. ஆமென். நெகேமியாவினுடைய ஸ்பெஷாலிட்டி, உண்மை உள்ளவர்கள் யார், உண்மை இல்லாதவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கிறான். இந்த நாட்களில் கர்த்தருடைய ஞானத்தை நம்ம கேட்போம். ஆண்டவரே, நாங்கள் அனாவசியமாக சில விஷயத்தில் மாட்டிக்கொள்கிறோம். யார் உண்மையாக இருக்காங்க, யார் உண்மையாக இல்லைன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஆண்டவரே, உண்மை இல்லாதவர்களை கர்த்தர் எடுத்து விடுவீராக. உண்மை உள்ளவர்களை ஆண்டவரே ஊழியத்தில் வைப்பீராக. கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை இல்லாதவர்களை எடுத்துட்டு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். தங்கள் சகோதரருக்கு கொடுக்கப்பட வேண்டிய காரியங்களுக்கு அவங்க சரியான ஆண்டவர் பங்கிட்டு கொடுக்கிற வேலை அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. அப்பா, இயேசுவின் நாமத்தினால உண்மை உள்ளவர்களை கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும்.
உண்மை இல்லாதவர்களை அப்புறப்படுத்தி விடும் ஆண்டவரே. உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகணும் தீவிரிக்கிறவன் ஆக்கணைக்கு தப்பான் என்று சொல்லி இருக்கிறீர். நாங்களும் எல்லா விஷயத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. பண விஷயத்துல உண்மை, ஃபேமிலி லைஃப்ல உண்மை ஆண்டவரே, சகோதர சிநேகத்துல உண்மை ஆண்டவரே. கசப்போடு நாங்க பழக கூடாதப்பா. திறந்த இருதயத்தோடு வாழணும் ஆண்டவரே, திறந்த இருதயத்தோடு வாழணும். எங்கள் கர்த்தர் அப்படி உதவி செய்து தம்முடைய பரிசுத்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிறதற்காக ஓ ஹalleluya, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோ, உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோ, தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோ, தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோ. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, அடுத்தது முக்கியமான ஒரு காரியத்தை ஆவியானவங்களோடு பேச போகிறார். இதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும்னு நான் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நல்ல வேதத்தை வாசிக்கணும்னு நினைக்கிறவங்க, பைபிள் வசனங்களை புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க, நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் ரொம்ப பாரத்தோடு எழுதுகிறத நான் ஃபீல் பண்ணுறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த 13ஆம் அதிகாரத்தில் இப்பொழுது நம்ம ஒரு 3 வசனங்களை நீங்கள் நிதானமாக நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் கவனிக்க. 23, 24 2 வசனங்கள் வாசிக்கலாம். அம்மோன் மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களில் கண்டேன். யூதர்களை அந்த நாட்களில் கண்டேன். இப்போ நல்லா கவனிங்க. பட்டணம் அதாவது இடிந்து கிடந்த போது சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் நிந்தையும் தீங்கையும் அனுபவித்த நாட்களில் தேவன் தம்முடைய இருதயத்தின் பாரத்தை அனானி என்ற ஒரு மனுஷனுக்கும் மற்ற சகோதரருக்கும் உணர்த்தி அந்த அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த அரண்மனையில் இருந்த நெகேமியாவுக்கு தகவல் பரிமாறப்பட்டது. உங்களுக்கு தெரியும், அவன் பாரத்தோடு பல நாட்கள் காத்திருந்து தரிசனம் பெற்று ராஜா அனுமதி பெற்று இங்கே அங்கே இருக்கிறவர் எல்லாரையும் அந்த பாரத்தை பகிர்ந்து கொண்டு அலங்கத்தை 52 நாளில் கட்டி முடித்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அலங்கம் கட்டி முடித்த பிறகும் கூட அங்கு சுத்திகரிப்பு காரியம் அங்கே தேவைப்படுகிறது. இப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது, தீங்கின் நாட்களில், நிந்தை அனுபவித்து கொண்டிருந்த நாட்களில், சிறையிருப்பின் நாட்களில் தேவ ஜனங்கள் வேதனைப்படுகிறதை தேவன் பார்த்து தான் இங்கே அற்புதங்களை செய்தார். ஆனால் இங்கே பாருங்க, அஸ்தோத், அம்மோன், மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதர்களை அந்த நாட்களில் நான் கண்டேன். ஆமென். இங்கே தான் சத்துரு நுழைந்திருக்கிறோம். அங்கே தோபியா நுழைந்ததை கண்டேன். தோபியாவுடைய பாத்திரங்களை இருக்கிறதை கண்டேன். அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டே வராரு. இங்கே பார்க்கும்போது சில யூதர்களை பார்க்குறாரு. அவங்க திருமண காரியங்கள், அவங்க யாரோட அவங்க திருமணம் பண்ணியிருக்காங்க, தேவ ஜனங்களோடு திருமணம் பண்ணாமல், இந்த இடத்துல நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம். அவர் சொல்லுகிறார், அதாவது அஸ்தோத், அம்மோன், மோவாப், இந்த மோவாப், அஸ்தோத், அம்மோன் இவங்கெல்லாம் அருவருப்பான ஒரு சந்ததி, தேவனுக்கு விரோதமான ஜனம். சரியா? அப்ப இந்த ஜனத்தோடு இவங்க சம்பந்தம் கலந்திருக்கிறதை, அந்த ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதர்களை நான் கண்டேன். அப்போ அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் நிலைமை பாருங்க. அடுத்த வசனம். அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி, அவர்கள் பிள்ளைகளின் பேச்சில பாதி அஸ்தோத் பாஷையா இருந்தது. அவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர, இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை
திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். நீங்க நல்லா கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. இங்க பாருங்க எவ்வளவு டீட்டெயிலா பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ தேவ ஜனங்கள் அந்நிய மனுஷரோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய திட்டம். இக்கால விசுவாசிகள் நல்லா கவனிக்கணும். உங்க பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கணும். சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது உட்கார்ந்துக்கிட்டு. இயேசுவின் நாமத்தினாலே வசனங்களை வாசித்து ஜெபிக்கணும். நீங்க போராடினாதான் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண முடியும். இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் அந்த நாட்களில் இருக்க கண்டேன். அவர் கண்களில் சில காரியம் படுது. நல்ல ஜெபிக்கிறவனுக்கு தவறான காரியங்கள் அவன் கண்களில் படும். எல்லாருக்கும் கண்களில் படாது பாருங்க. இப்போ அந்த யூதர்கள் அவங்க போய் அந்த அம்மோனியர், மோவாப்பியர், அஸ்தோத் என்று சொல்லப்படுகிற அந்நிய ஜாதி பெண்களை திருமணம் முடித்தார்கள். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுடைய பேச்சை இவர் கவனிக்கும் போது அந்த பேச்சில் வேதம் சொல்லுகிறது, பாதி அறகுறையான அந்த யூதர்களுடைய பாஷையை முழுமையாக பேசலை. இவன் பாஷையும் அறகுறையாக இருக்குது. தாய் ஒரு பாஷை, தகப்பன் ஒரு பாஷைனா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. தாய் ஒரு பாஷை, தகப்பன் ஒரு பாஷைனா எப்படி இருக்கும்? நல்லா கவனிக்கணும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே பார்த்தீங்கன்னா தாய் பேசுறது அஸ்தோத்து, தகப்பன் பேசுறது யூதர்களுடைய பாஷை. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த யூதர்கள் பேசுகிற பாஷைக்கும் அப்போ ஒன்று யூதர் பேசுகிற பாஷை பேசணும். ஆனால் அங்கே அந்த பாஷையும் உள்ளே வந்திருக்குது, தாய் வழியாக உள்ளே வந்திருக்குது. பாதி இந்த பாஷை, பாதி அந்த பாஷை. அப்போ அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வளர்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெற்றோர்கள் ரொம்ப பாரத்தோடு இதை நீங்கள் கேட்பீங்க, நான் நம்புகிறேன். அப்போ இந்த நாட்களில் சத்துரு பிள்ளைகள் வழியாய் குடும்பத்துக்குள்ளே நுழைவதற்கு முயற்சி பண்ணுவான். அந்த பிள்ளைகள் இச்சையின் ஆவிகளுக்குள்ளேயும் உலகத்தின் ஆவிகளுக்குள்ளேயும் போய் அவங்க இந்த மாதிரிக்குள்ளே மாட்டிக்கிட்டாலும் சத்துருவின் கிரியைகளை அழித்து நீங்கள் போராடி ஜெபம் பண்ணணும். எங்களை மாதிரி ஆட்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருந்துடக்கூடாது. நீங்களும் போராடி ஜெபம் பண்ணா, இங்கே பாருங்க வசனம் சொல்லுகிறது, அந்த நாட்களில் இந்த ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட யூதரை கண்டபோது அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சு பாதி அஸ்தோத்தும் பாஷையாக இருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அவங்களுக்கு தெரியல. ஆமென். அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அங்கே ஒரு மிக்ஸ் ஆகிருக்குது பாருங்க, மிக்ஸ் ஆகிருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தேவனுடைய பிள்ளை, ஒரு சுத்திகரிப்பு நமக்கு தேவை. நம்முடைய வீட்டில் ஒரு சுத்திகரிப்பு தேவை. அந்நிய ஆவிகள் உள்ளே நுழையக்கூடாது என்பதில் தேவ ஜனங்கள் கண்ணுங்கருத்துமாக இருக்கணும். உங்களோடு நான் நல்ல வேலை செஞ்சேன், வீட்டை கட்டினேன், சம்பாதிச்சேன், படிக்க வச்சேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்னு பெரிய நீங்கள் நலத்திட்டங்களை பண்ண மாதிரி அரசாங்கம் மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் வீடுகளுக்குள்ளே சத்துரு உட்புகுதல் இருக்கக்கூடாது, குடியோடி போகுதல் இருக்கக்கூடாது. அப்போ எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குது, ஆவியானவரே நாங்கள் உங்களுடைய சன்னிதானத்தில் நிற்கிறோம் கர்த்தாவே என்று நீங்கள் நின்று ஜெபிச்சு பாருங்களேன். தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிட்டுருவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசியில் பார்த்தா யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாமல் போச்சு. ஆமென். தேவ ஜனங்கள் பேச வேண்டிய அவர்களுடைய சொந்த மொழியை பேச அவங்களுக்கு முடியாமல் போச்சு. கடைசியில் பிசாசனுடைய மொழி தான் அவங்க வாயில் வந்துக்கிட்டு இருக்குது அந்த பசங்களுக்கு. ஏன்னா தாய் அப்படிப்பட்ட பின்னணியிலேருந்து வந்த ஆட்கள். இதனால் பாருங்கள் குடும்பத்தில் அப்போ அவன் லைஃப் ஸ்டைல் எப்படி போகும், அவனுக்கு பிறகு வர்றவன் எப்படி போகணும்னு. ஆனால் அதுக்கு இந்த தேவ மனிதனாகிய நெகேமியா செய்தது என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை பாருங்கள், 25ஆம் வசனம். அவர்களை நான் கடிந்து கொண்டேன். ஒன்று. அடுத்தது ரொம்ப டேஞ்சரா இருக்கு, வாசிங்க. அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து மயிரை பீத்து நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும்
அவர்கள் குமாரத்திகளில் ஒருவரையும் உங்கள் குமாரருக்காகிலும் உங்களுக்காகிலும் கொல்லாமலும் இருக்க வேண்டும் என்று அவர்களை தேவன் மேல் ஆணையிட பண்ணி நான் அவர்களை நோக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா, இதனாலதான பாவம் செய்தான். அவனை போன்ற ராஜா அநேக ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாய் அவன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேல் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே, அப்படிப்பட்டவனையே பாவம் செய்ய வச்சிட்டாங்களே என்று அந்த சாலமோனுடைய விழுகைக்கு காரணத்தை இந்த யூத மனுஷர்களுக்கு முன்பாக பிரசங்கிக்கிறார் தேவ மனிதன். நீங்க ஜெபிக்கிறவனா அமைதியா இருப்பான், ஜெபிக்கிறவங்களாம் சத்தம் காட்ட மாட்டான், ஆமா சாமி போடுவான், அது சரி சொல்லுவான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உண்மையா ரிவைவலுக்காக ஜெபிக்கிறவன் ரொம்ப போல்டா இருப்பான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பான். அதை கண்டம் பண்ண வேண்டியதை கண்டம் பண்ணி தான் பேசுவான். அதுதான் ரிவைவலிஸ்ட் கிட்ட இருக்கிற வேண்டிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்போ பாருங்க, நீங்க நல்ல தேசத்துக்காக, பட்டணத்துக்காக, சபைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆவிகளை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தும் போது அவைகளை எதிர்த்து ஜெபிக்கணும். இவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில், இவர் உடன்படிக்கையின் காலத்தில், இவர் பழைய நியாயப்பிரமாண காலத்தில் இருந்ததுனால அவர்களை கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களை சிலரை அடித்து மயிர பித்து நீங்கள் உங்கள் குமாரருக்கு கொடாமல் இப்படிலாம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நம்ம அப்படி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இவர்களுக்கு பின்னணியில் கிரியை செய்கிற பொல்லாத அந்த நயவஞ்சகமான விக்கிரக ஆவிகளை, எதிர் வல்லமைகளை நீங்க எதிர்த்து நம்ம இப்ப ஜெபிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல ஒரு நல்ல எக்ஸாம்பிள சாலமோனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். சாலமோனை கர்த்தர் பெரிய ஞானவனாய் நிறுத்தினார். ஆனால் அவன் செய்த பயங்கரமான ஒரு காரியம், அப்படிப்பட்டவனையே இந்த மறு ஜாதியான ஸ்திரீகள் அவனை பாவம் செய்தவனி வழி விலகி போனதுனால, உங்களுக்கு தெரியுமா ஒன்று, கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் அந்த 12 அதிகாரத்தில் விசுவாசிகளின் பட்டியல் இருக்குல்ல, விசுவாச வீரர்களின் பட்டியலில் சாலமோன் இல்லையே. அப்போ இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவன் ஞானத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து, பணத்தை கொடுத்து சம்பாதிக்கிற பெரிய ஒரு சமாதானத்தையும், அவங்க அப்பாவுடைய காலத்தில் ஒரே யுத்தம், ஒரே சமாதானம் இல்லை. ஆனால் இவருடைய காலத்தில் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல், தேசம் அமைதியாக இருந்தது. அப்படியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதமாக இருக்கிற நேரம் பார்த்து தான் சாத்தான் உள்ளே சிந்தையிலே நுழைவான். அந்த ஆசீர்வாதமாக இருக்கும்போது தான் நம்ம என்ன செய்யணும், பைபிளை வாசிக்கிறதும் ஜெபம் பண்ணணும். பலவீனமாக இருக்கும்போது மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன வருமோ திரும்ப சோத்திரான்னுக்கிட்டு இருப்போம் நம்ம. ஆனால் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்த உடனே, சுகம் கொடுத்த உடனே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக மாறி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். சிலருக்கு இந்த ஜெபத்தை குறித்து அந்த எண்ணமே இல்லாமல் போயிருச்சு. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிற காலம். கர்த்தரை தேடினாதான் இனி நம்ம தப்ப முடியும். ஜனங்களை காரிருள் மூடுகிற ஒரு காலம். ஜனங்களை காரிருள் மூடும், பஞ்சத்தால் மூடும். காரிருள்னா என்னது? பஞ்சம், கஷ்டம், யுத்தத்தின் செய்திகள், பயங்கரமான துணிகரமான காரியம், துணிகரமான பாவங்கள் இல்லையா, அவலட்சணங்கள். இப்படி அந்த வருகையின் கடைசி நாளில் என்னென்னலாம் நடக்கும் என்று ஏசப்பா நமக்கு சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் நடக்கும். அதான் காரிருள். அப்போ அந்த ஜனங்களை காரிருள் மூடும். ஆனால் கர்த்தரை சார்ந்து இருக்கிற மேலே தேவன் உதிப்பார் அல்லவா. அதனால நீங்க இந்த நாட்களில் உங்கள் பிள்ளைகளுக்காய் போராடுங்க. பிள்ளைகளை விட்டுறாதீங்க. தேவ சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து தேவ சன்னிதானத்தில் ஆமென் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தருடைய நாமத்தினால நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அதனால மனசை விட்டுறாதீங்க. தேவன் ஒரு பெரிய ஒரு வாசலை திறந்து கொடுப்பார். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் கிருபை செய்வார். அப்போ கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் உங்களோடு இணைந்து ஜெபம் பண்ணி உங்கள் தேவைகளுக்காக இன்னைக்கு குறிப்பாக ஜெபிக்கணும்னு என் உள்ளத்தில் ஒரு ஏவுதல். கர்த்தருடைய பிள்ளைகளே,
இந்த நெகேமியா 13ஆம் அதிகாரத்தில் மட்டும், இன்றைக்கு நான் நேற்று இன்னைக்கும் 13ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்ததை உங்களோடு பேசிக்கிட்டே வந்தேன். இப்போ கடைசியாக இந்த 13ஆம் அதிகாரத்தில் மட்டும் அவர் தேவனுடைய பிள்ளைகளை 4 இடத்துல ஜெபம் பண்ணுவார். 1, 14ஆம் வசனம். 14ஆம் வசனம், கர்த்தருடைய பிள்ளைகளை, என் தேவனே, வாசிங்க. நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரிகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். 22ஆம் வசனத்தை பாருங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வர வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. 29ஆம் வசனத்துக்கு வாருங்கள். என் தேவனே, அவர்கள் ஆசாரிய ஊழியத்தையும் ஆசாரிய ஊழியத்துக்கும் லேவியருக்கும் இருக்கிற உடன்படிக்கையும் தீட்டுப்படுத்தினார்கள் என்று அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கப்பா. 31ஆம் வசனத்துக்கு வாங்க. குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒரு அதிகாரத்தில் மட்டும் 4 முறை ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் ஒவ்வொரு காரியத்தில் அவர் வழக்காடி அதில் ஒரு நல்ல தெளிவான ஒரு காரியத்தை செய்த உடனே ஜெபம் பண்ணிடுவார். ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க, அவர் சத்துருவை விரட்டி தேவ ஜனங்களை கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டித்து அவர் ஒவ்வொரு காரியத்தை செய்து முடித்த உடனே தேவனே என்னை நினைத்தருளும் அப்படின்னு அவர் ஒவ்வொரு முறை. இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறேன், ஒவ்வொரு காரியத்தை செய்து முடிச்சுட்டோம், நான் செஞ்சு முடிச்சிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், நான் இதை செஞ்சிட்டேன் எல்லாம் பாருங்க, அந்த மாதிரி மாமிசத்தின் எண்ணங்கள் அவர்கிட்ட இல்லை. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின பிறகு உடனுக்குடன் ஜெபிக்கிற ஒரு மனிதன், ஜெபிக்கிற மனிதன் செயல்படுவான், செயல்படுகிற மனிதன் ஜெபிப்பான். ஆமென். மறுபடியும் சொல்றேன், ஜெபிக்கும் மனிதன் செயல்படுவான், செயல்படுகிற மனிதன் ஜெபிப்பான். அப்போ இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் நீங்கள் நினைக்கலாம், வயதானவங்க எனக்கு இனி என்ன ஊழியம் செய்ய போகிறோம், அப்படி இருக்காதீங்க. உங்களுக்கு கர்த்தர் ஊழியங்களை தந்திருக்கிறார், நீங்கள் நல்ல ஜெபிங்க. ஆமாம், நான் இன்னைக்கு கேட்டுக்கொண்டேன் இல்லை, இந்த 10Kல இல்லைன்னா 10Kல இணைந்து கொள்ளுங்க. ஆமாம், மிட் நைட் ப்ரேயர் வாரியர்ஸாக இல்லைன்னா மிட் நைட் ப்ரேயர் வாரில் இணைந்து கொள்ளுங்க. வீட்டில் உட்காந்து அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸை வாசித்து அப்படியே இரவில், வாரத்துக்கு ஒரு நாள் தானே நம்ம 11:30 to 12:30 இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை நம்ம இரவு ஜெபம் பண்ணுறோம், அது வேற. அப்போ இந்த நாட்களில் நீங்கள் இந்த மாதிரி ஊழியங்களில் இணைந்து செயல்படுங்க. ஆண்டவருக்கு தோத்திரம். ஒவ்வொரு 38 மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, 38 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட சராசரி 300 தாலுக்காக்கள் இருக்கு. ஒவ்வொரு தாலுக்காவை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்ம ஜெபம் பண்ணாதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை தக்க வைக்க முடியும். ஏன்னா சத்துருவினுடைய தந்திரங்களில் ஒன்று என்ன தெரியுமா, தேவ ஜனங்களை தான் அவன் டார்கெட் பண்ணுவான், தேவ ஜனங்களுடைய பிள்ளைகளை தான் அவன் டார்கெட் பண்ணுவான். அதனால பிள்ளைகளுக்கு, அவங்க பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருப்பீங்க, ஆனால் இப்போ அவனுக்கும் ஊழியத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கானே அப்படின்ற மாதிரி நீங்கள் விட்டுறக்கூடாது. அந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கும் போது தான் கர்த்தருடைய மகிமை அங்கே கட்டாயம் இறங்கிரும். பிரியமானவர்களே, எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால நேற்றிலிருந்து 7 காரியம் சொல்லியிருக்கிறேன். நெகேமியாவினுடைய இந்த 13ஆம் அதிகாரத்தில் இது சுத்திகரிப்பின் அதிகாரம் என்றால் மிகையாகாது. இதுக்கு சுத்திகரிப்பின் ஒரு அதிகாரம் என்று பெயர் கொடுக்கலாம். அப்போ இந்த நாட்களில் பாரத்தோடு எல்லாம் ஜெபிக்கலாமா? இருக்கிற இடங்களை எழும்பி நின்று கொள்ளுங்கள், எழும்பி நிற்க முடிந்த எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். தமிழ்நாட்டிலும் பிற மாவட்டங்களிலும் பிற அதாவது கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மற்ற வட மாநிலங்கள் இருக்கிறவர்கள், மிடில் ஈஸ்டில் இருக்கிற தேவ பிள்ளைங்க எல்லாரும் இணைந்து கொள்ளுங்க, இணைந்து கொண்டு ஜெபிக்கலாம். ஆமென். ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க, இன்னும் மால்தீவ்ஸில் இருக்கிறவங்க, மலேசியாவில், சிங்கப்பூரில் இருக்கிறவங்க, எங்கே இருந்தால் என்னோடு கூட இணைந்து ஆமென், கர்த்தாவே இந்த 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சுத்திகரிப்பு என் வீட்டுக்குள்ளே வரட்டும்,
என் வீட்டுக்குள்ளே வரட்டும். என் வீட்டுக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பின் ஆவி வரணும் ஆண்டவரே. என் வீட்டுக்குள்ளே சுத்திகரிப்பின் ஆவி வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஒரு சுத்திகரிப்பின் ஆவி வருவதாக. அந்நிய மனுஷர்கள் சம்பந்தம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எத்தனை கோடி பணம் வந்தாலும் அந்த சம்பந்தம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நீர் விரும்பாத சம்பந்தங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. அதுக்கு பிறகு போராட்டம், பிரச்சனை, சண்டை, அந்த பிரச்சனைக்குள்ளே போகாதபடி எங்கள் ஆண்டவர் எங்களை காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமா, ஜெபிக்கிறவன் செயல்படுவான், செயல்படுகிறவன் ஜெபிப்பான். இயேசுவின் நாமத்தில் போராடி தகப்பனே, இந்த நாட்கள்ல ஆண்டவரே ஊழியர்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட ஆவியை அறிந்து நாங்கள் ஜெபிக்க உதவி செய்தீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். சத்துரு உள்ள புகுந்ததை ஆண்டவரே, இந்த ஆண்டவரே நெகேமியாவுக்கு வெளிப்படுத்தி காட்டினீர் ஆண்டவர். யூதர்கள் ஆண்டவர் அஸ்தோத், அம்மோனியர், மோவாப்பியரோடு சம்பந்தம் கலந்து அவர்கள் ஸ்திரீகளை திருமணம் பண்ணினதுனால ஆண்டவரே அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் அந்த அஸ்தோத்து பாஷையும் யூத பாஷையும் சரிவர பேச முடியாம ஆண்டவரே அங்கு பிசாசு பாஷையில கை வைத்துட்டான்ப்பா. லாங்குவேஜ்ல பிரச்சனை வந்துட்டுப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற ராஜா. இயேசுவின் நாமத்தினால பொல்லாத பிசாசின் எதிர் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம். விசேஷமா பாரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவரே, எல்லா தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா விதமான விக்கிரக கிரியைகளின் தவறான உறவுகள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. தவறான உறவுகள் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால தவறான உறவுகள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். உங்க வீடுகளில் இப்படி தவறான உறவுகளுக்கு வழி இருக்குமானால் உடனே முழங்கால் போட்டுருங்க, கையை உயர்த்திருங்க. அப்பா, எங்களுடைய ஜெப குறைவை மன்னிங்க. எங்களுக்குள்ள சத்துருபடி நுழைஞ்சிட்டான். இப்போது நாங்கள் உம்மை கூப்பிடுகிறோம். கர்த்தர் ஒரு புது வழியை திறந்து கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ராஷே மேஹே லஹா ரந்தலமா துரோகுலா துரபஹா துராகலபா துராலபா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, எங்கள் சிந்தையிலே ஒரு சுத்திகரிப்பு வரட்டும். எங்கள் இருதயத்தில் ஒரு சுத்திகரிப்பு வரட்டும். எங்கள் குடும்பங்களிலே ஒரு சுத்திகரிப்பு வரட்டும். உண்மையான சுத்திகரிப்பு வரட்டும். ஆண்டவரே, எங்கள் ஜெப வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு வரட்டும். ஆமா ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே. ஏதோ பிரேயர் கிறிஸ்தவர்களாக இருக்க விரும்பல, ஆத்துமாக்களை மேல் பாரம் கொண்டவர்களாக ஜெபிக்கிறோம்ப்பா. இளம் வாலிபர்களுக்காக, கிறிஸ்தவ வாலிபர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவர், உலகத்துக்கு பின்னால கிடக்கிற வாலிபர்களுக்காக எல்லாம் ஒண்ணுதான், இதெல்லாம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை என்று குற்றம் சாட்டுகிற ஒவ்வொரு ஆண்டவரே இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேவாதி தேவன், எங்கள் ராஜாதி ராஜா, பிள்ளைகளை ரட்சிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். வாலிப பெண் பிள்ளைகளை ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறோம். வாலிப பையன்மார்களை ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு யார் யார் என்னென்ன வியாதியில் இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாதையா, வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கணுங்கிற ஒரு ஏவுதலை கொடுத்தீரப்பா. அவரவர் அந்த வியாதி உள்ள இடத்துல கைகளை வைங்க. என்ன வியாதியா இருந்தாலும் கர்த்தர் சுகமாக்கி விடுவார். ஆமென். ஒருவேளை கணவனை இழந்த வேதனையில, மனைவியை இழந்த வேதனையில, பெற்றோரை இழந்து நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. சமாதானத்தின் தேவன் உங்கள் வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணுவாராக. ஆமென். திகையாதே, கலங்காத, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன எங்கள் தேவன் கூட இருந்து வழி நடத்த போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சத்துரு வீடுகளுக்குள்ளே நுழையாதபடிக்கு மீண்டும் ஒரு விசை வேலி அடைத்து ஜெபிக்கிறோம்.
சகல சர்ம வியாதிகளை சுகமாக்குங்க. எக்ஸிமா போன்ற வியாதிகளை சுகமாக்குங்க. செல்லுலைட்டிஸ் என்ற வியாதிகளை சுகமாக்குங்க. எர்னியா வியாதிகளை சுகமாக்குங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்சர் சம்பந்தமான வியாதிகளை சுகமாக்குங்க. லிவர் சம்பந்தமான வியாதிகளை சுகமாக்குங்க. ஆண்டவரே சிறுநீரக கோளாறுகளை சுகமாக்குங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. மக்களுக்காக பரிந்து பேசுகிறோம் ராஜா. இளம் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். சபையின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலை இல்லாம கஷ்டப்படுகிறவங்களுக்கு வேலையை தாங்கப்பா. கடன்ல சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஒரு வாசலை திறந்து கொடுத்துருங்கப்பா. திருமண தடைகளை மாத்தி கொடுங்கப்பா. திருமண தடைகள் நீங்கட்டோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் திருமண தடைகள் மாறுவதாக. கர்த்தர் அதிசயங்களை செய்யணும் நாங்க ஜெபம் பண்றோம் ஐயா. நாங்கள் உம்மை சார்ந்து இருக்கிறோம் ஐயா. கர்த்தர் மனம் இறங்குங்க ஐயா. இயேசுவே, இயேசுவே, வெளிநாடுகளில மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற மக்களுக்காக, துபாயில, அபுதாபியில, ஆண்டவரே ராசல் கைமால, அலைன்ல, ஆண்டவரே துபாயில, மற்றும் ஆண்டவரே தோஹா கட்டார்ல, கர்த்தாவே ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஏமன்ல இருக்கிறவங்களை கர்த்தாவே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவர் ஓமான், ஆண்டவரே இந்த மஸ்கட்ல இருக்கிறவங்களை நினைக்கிறோம். கர்த்தாவே குவைட்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பாரின்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு அம்மான்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். இஸ்ரேல்ல இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கனடாவில் இருந்து எங்களோடு இணைந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அதை போல லண்டன், ஆண்டவரே யூரோப்பிய நாடுகள்ல, ஐரோப்பா நாடுகளுக்குள்ள, ஆண்டவரே சுவிட்சர்லாந்துல இருக்கிற மக்களுக்காக ஆண்டவரே உமக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தில் பிரான்ஸ், பெல்ஜியம், டென்மார்க், ஹாலந்து, ஸ்வீடன், ஆண்டவரே நெதர்லாந்துல இருக்கிற மக்களுக்காக, பிரான்ஸ்ல இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இயேசுவே உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு இடங்களிலும் கடந்து போவதாக. என்னுடைய சமாதானத்தையே நான் தருகிறேன் சொன்னீரே. உம்முடைய சமாதானத்தால நிரப்புங்க ஐயா. பிள்ளைகளை எந்த யூனிவர்சிட்டிக்கு கொண்டு போகணும், எந்த காலேஜில் சேர்க்கணும், அதற்குரிய பணத்துக்கு என்ன செய்ய என்று தடுமாறுகிற குடும்பத்துக்கு கர்த்தர் மனம் இறங்கிருங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் மாலையில 5:30 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் ஆண்டவரே அந்த 2.5 hours நின்று கொண்டிருக்கிறோம் ராஜா. கர்த்தர் மனம் இறங்கி எங்கள் ஜனங்களை, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. எங்கள் பட்டணங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய மாவட்டங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் தாலுகாவை ஆசீர்வதிங்க. நம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே இன்றைக்கு ஒரு பெரிய சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தந்ததற்காக எல்லாரும் ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட போகிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த ஜெபத்தெல்லாம் நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு ஒருவருக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஒருவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.